Hey everyone, welcome to Trends Atelier. Last classல என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து ரொம்ப லேஸான கிளாத்தை எப்படி நம்ம ஸ்டாண்டில், அதாவது பாக்ஸ் ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ப்ளவுஸ்க்கு நான் என்ன டிசைன் போட போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண லைனு நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கட்டும், இல்லை என்ன டிசைனாக இருந்தாலுமே ரீமார்க் பண்ணுங்கள் அது மேலே. அதாவது எக்ஸாக்டாக நமக்கு என்ன ஷேப் வரணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே ஒரு லைன் போட்டுக்கணும். நான் ஆல்ரெடி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும் போதே நான் சொல்லியிருப்பேன், இது வந்து எப்படி கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அப்படி இப்படி மூவ் ஆகி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக தான், ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைனோ இல்லை வேறு ஏதாவது டிசைனோ போடும்போது அதோட ஷேப்பு நம்ம ஸ்டாண்ட்லேருந்து கழட்டினதுக்கப்புறமா மாறிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ இதோட இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் காப்பர் கலர் ஜரி அண்ட் காப்பர் கலர் பீட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இதோட இந்த சாரியோட ஜரி பார்த்திங்கன்னா எனக்கு காப்பர் கலரில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கோல்டு கலர் பீட்ஸோ இல்லை ஜரியோ யூஸ் பண்ணேன்னா அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு காப்பர் கலர் ஜரி எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஃபஸ்ட்டு அவுட்லைனாக நான் போட்டுக்கிறேன். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் நான் டிப்ஸை ஆட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போடும்போது எதுக்காக இந்த லைன் நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா, டெய்லர்ஸ் எல்லாருமே வந்து அந்த சென்டர் பாட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு தானே இதை ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எடுத்த உடனே பீட்ஸ் வச்சு போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டிச் போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் நாம் இந்த மாதிரி ஜரி லைன் நம்ம வந்து கொடுக்குறோம். நான் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டேன், அதே மாதிரி இன்னொரு லைனும் வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இது சுற்றியுமே நான் வந்து செகண்ட் லைன் சரி போட போகிறேன். இது வந்து மினிமம் 2 போடலாம், இல்லை மேக்ஸிமம் 3 போடலாம். மேக்ஸிமம் வந்து 3ன்னு கிடையாது, நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் வேணாலுமே நீங்கள் போடலாம். நான் இப்போ அதை போட்டு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாரியோட கலரு எனக்கு மெரூனும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு கலர். ஸோ அதனால் நான் 2 கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒன்று வந்து ரெட்டு அண்ட் இன்னொன்று வந்து மெரூன். இந்த 2 கலர் வச்சு நான் வந்து இப்போது அவுட்லைன் நான் ஜரியில் போட்டேன் இல்லையா, காப்பர் கலர் ஜரியில். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இந்த சில்க் த்ரெட்லேயும் போட போகிறேன். இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில், அதாவது இந்த கிளாத்தை வந்து எப்படி நம்ம செக்யூர் பண்ணி வைக்கணும், கீழேயும் நம்ம கை வேலை இருக்கும். ஏன் அப்படின்னா த்ரெட்டை வந்து அந்த நீடில் மாட்டுவோம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த கிளாத் எல்லாமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி சைடில் செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 ஜரி லைன் கொடுத்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சில்க் த்ரெட்ஸ், அதாவது ரெட் அண்ட் மெரூன் தான் நான் எடுத்திருக்கேன். அதோட சாரீ கலர் வந்து இந்த கலரில் தான் மேட்ச் ஆகும். ஸோ அதனால் நான் அதையும் வந்து ஒரு லைனாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவே வந்து ஃபுல்லாகவே நான் பேக் நெக் லைன் காட்டினேன் இல்லையா, பார்டரு. ஸோ அந்த பார்டர் ஃபுல்லாகவே நான் இந்த ஜரியை வந்து கொடுத்து முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதோட லுக் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வெறும் அந்த ஜரி மட்டும் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி சாரீ கலர்ஸை ஆட் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாரியோட கலர்லேயே நான் வந்து ஒரு சீவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிற பீட்ஸுக்கான நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில் தான். ஸோ இந்த அயன் நீடில் தான் பீட்ஸ் நீடில், அதாவது அயன் நீடில் பீடோட நீடில் நான் எடுத்திருக்கேன். இதுலேயே 3 வெரைட்டி இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன். ஸோ த்ரெட்டு சுற்றி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நீடில் ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக அயன் நீடில் வந்து 3 டைப் ஆஃப் நீடில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. என்னென்னது, பீட்ஸ் நீடில் அண்ட் த்ரெட் நீடில், நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி நீடில். ஸோ இந்த 3 நீடிலில் வந்து நான் இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா
டூலிப்பில் 13 நீடில். ஸோ அதில் தான் நான் பீட்ஸ் லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஜரி லைன், நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டு, அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் இப்போ நான் வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த சுகர் பீடை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைனாக கொடுத்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3mm பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி நான் லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது சுகர் பீட்னால் நீங்கள் நார்மலாக ஒரு நீடில் எடுக்கிறீங்க அப்படின்னா லோட் பண்ணும்போது ஃபுல்லாக லோட் பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவாக வைக்கிறோம் பீட்ஸ், அதாவது ஒரு 3mm ஒரு சுகர் அந்த மாதிரி வைக்கும்போது இது நீடில் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த நீடில் டூலிப் நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன் 2 பீடு தான் நம்ம அதில் லோட் பண்ண முடியும். அதுக்கெல்லாமே வந்து இந்த அயன் நீடில் தான் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், அட் அ டைமில் வந்து நம்ம இவ்வளோ பீட்ஸ் அதில் லோட் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணிவிட்டு போடும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும், ஒர்க்கும் குயிக்காக முடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே பீட்ஸு தான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம், ஆல்டர்னேட்டிவாக போட போகிறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அயன் நீடில் யூஸ் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீடில் வந்து ஆல்டர்னேட்டிவாக லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 3mm ஒரு சுகர், 3mm சுகர் அந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒர்க் வந்து ஈஸியாக முடியும். ஸோ இந்த லைனை நான் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த 3mm சுகர் அந்த லைனை முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைனை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் ஃபுல்லாகவே. ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த பார்டரே வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் போடுறீங்கன்னா கூட இதை ஒரு பேசிக், அதாவது பேஸ் பார்டராக வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவான டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் போடும்போது இது ஒரு பார்டராக உங்களுக்கு தனியாக தெரியும் அண்ட் உங்களோட டிசைன் ஒரு தனியாக தெரியும். நிறையா நீங்கள் இப்போ வந்து ஒரு 1000 rupeesக்கு ஒரு ப்ளவுஸ் போடுறீங்கன்னு வைங்க, அப்படி போடும்போது ஒரு டிசைன் அவங்களே சொல்கிறாங்க, பட் அது வந்து அந்த ரேஞ்சுக்கு இல்லை, உங்களுக்கே தெரியும் அந்த ரேஞ்சுக்கு இல்லை அப்படின்லாம் நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி பார்டர்ஸ் கொடுத்து நீங்கள் டிசைன் போடும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான டிசைனும் வந்துடும். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி உங்களோட டிசைனுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து போடும்போது நீங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்படாது பார்டர்ஸ், பட் போட்டிங்கன்னா பார்டர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து முடிச்சிட்டேன். நான் வந்து எனக்கு ஃபுல்லாகவே பீடு ஒர்க் தான். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது நான் 4mm இது 4mm பீடு எடுத்திருக்கேன். 4mm பீடை வந்து சென்ட்ரலில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே வந்து சுகர் பீடு வைக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து எனக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நான் வைக்க போகிறேன். இப்போது நான் இன்னொரு வே ஆஃப் பீடு வந்து நம்ம போடுறது பார்க்கலாம். எப்படின்னா இப்போ நான் ஒவ்வொரு எப்படி சொல்கிறது 5mm வச்சு அதை சுற்றி நான் ரவுண்ட் போடுறேன் இல்லையா, இதை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு சர்க்கிளாக நீங்கள் போடாமல் கண்டினியூஸாக எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 4mm இருக்கு இல்லையா, 4mm பீடு எடுத்து ஒரு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 1/2 inch அந்த மாதிரி கேப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 4mm பீட்ஸ் ஃபுல்லாகவே அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே, அதாவது நெக்கோட அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே சுகர் பீட் நீங்கள் லைன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வேலை முடியும். நான் இப்போ வந்து அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலை. ஏன் அப்படின்னா எனக்கு சர்க்கிள் வந்து கொஞ்சம் எனக்கு எல்லாமே அலைண்டாக வரணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு நான் கொடுத்தேன். பட் இந்த ஸ்லீவெல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது நான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி அப்படி தான் போடுவாங்க, பட் நான் இப்படி போடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க அந்த ஹாஃப் சர்க்கிளில் இருந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 சுகர் பீட், ஒரு 3mm ஒரு சுகர் அந்த மாதிரி வைக்கலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 சுகர் பீட் எடுத்துட்டேன் அண்ட் ஒரு 3mm, அப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் வைக்க போகிறேன்.
ஓகே. நான் இப்போ இது ஸ்டிச் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பீடையுமே சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் 2 பீடை ஸ்டிச் பண்ணணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஷார்ட்ஸ்லேயே ஐ திங்க் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படின்னா சுகர் பீட் வந்து 2 தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அண்ட் 3mm 5mm பீட்ஸ் எல்லாமே சிங்கிள் பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் வந்து 4 பீடையும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சு நீங்கள் போடும்போது அது வந்து எனக்கு மூவ் ஆகும் அங்கே இங்கேயும். ஸோ அது வந்து நல்லா இருக்காதுங்கிறத விட உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் லுக் கிடைக்காது. எப்படின்னா அப்படி இப்படி கொஞ்சம் மூவ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் நமக்கு இருக்காது. அதுதான் ஓகே. ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் போடுற மாதிரி வருது அப்படின்னா சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 பீட் கடையில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து க்ரிப்பாக நின்றுக்கும், பார்க்குறதுக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபுல்லாக அதாவது நெக் ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து நான் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ், அதாவது டைமண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு நான் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து கஸ்டமரே கேட்டிருந்தாங்க, எனக்கு இந்த ஸ்டோன் தான் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டோன் வந்து வைக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் நிறைய ஷேப்ஸில் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் இருக்கும், இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் போடுறதுக்கு. அண்டு இது வந்து கஸ்டமரும் வந்து இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தனால நான் இதை வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து க்ளூ பென் நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ பென் யூஸ் பண்ணி க்ளூ பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் க்ளூவை கீழே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டோனை வச்சிங்கன்னா அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் கையில் எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லா ஸ்டோன்ஸும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கும்போது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர், ஈஸியாக முடிச்சுக்கலாம் ஒர்க்கை. இதுவே ஒரு ஷார்ட்ஸே நான் உங்களுக்கு இது கிளியராக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு க்ளூ வந்து நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணேன். பாருங்கள், இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்குது ஃபைனலாக. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.